ஜேல் அப்படின்ற ஒரு தொகுதி, நான் ப்ரொனன்சியேஷன் சரியா சொல்றேனான்னு தெரியல, ஜேஏஎல்இ அப்படின்ற ஒரு ஊர். அந்த தொகுதியில வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஜோதி தேவி அப்படின்றவருக்கு 2 ஓட்டர் ஐடி இருக்கு. அந்த 2 ஓட்டர் ஐடி உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. இந்த 2 ஓட்டர் ஐடியில பார்த்தீங்கன்னா, ஜோதி தேவின்ற பேரு 2 ஒரே மாரி இருக்கா? அதே போல ஹஸ்பண்ட் நேமும் ஒரே மாரி இருக்கும். ஆனா அட்ரஸும், ஃபோட்டோ மட்டும் வேற வேறயா தெரியுதா? ஆனா 2 பேருக்கும் ஒரே நேமா? சரி, இப்படி ஓட்டர் ஐடி இருக்குல்ல, இவங்க வீட்டுக்கே போய் பார்த்துரலாம். என்னதான் சூழ்நிலை அப்படின்னு சொல்லி, இந்த டீம் என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த தொகுதிக்கே போய், அந்த இடத்துக்கே போய் பார்த்தா, அங்க வீட்ல யாருமே இல்லங்க. 6 மாசத்திற்கு முன்னாடியே பீகார காலி பண்ணி டெல்லிக்கு வேலைக்கு போயிட்டாங்களாம் ஜோதி தேவி அப்படின்றவங்க கணவனோட. அப்போ 6 மாசத்துக்கு முன்னாடியே போனவங்க எப்படி எஸ்ஐஆர்ல வந்து ஃபார்மை கையெழுத்து போட்டு கொடுத்து டாக்குமெண்ட் எல்லாம் கொடுத்துருப்பாங்க அப்படின்ற கேள்வி வருதா இல்லையா? இதே தொகுதியில பார்த்தீங்கன்னா மித்திலேஷ் குமார், இவர்கிட்ட 2 ஓட்டர் ஐடி இருக்கு. இவர்கிட்ட 2 ஓட்டர் ஐடி எப்படி வந்துச்சு அப்படின்னா, இவருடைய அப்பா வீட்டுல இருந்து இவரோட தாத்தா வீட்டுக்கு இவர் வந்துட்டார். இவர் அப்பா வீட்டுல இருக்கும்போது ஒரு ஓட்டர் ஐடி இவர் கொடுத்துருக்காங்க. இவர் தாத்தா வீட்டுக்கு வந்த பிறகு ஒரு ஓட்டர் ஐடியை கொடுத்துருக்குறாங்க. இத்தனைக்கும் அப்பா வீட்டில் இருக்கக்கூடிய அட்ரஸ்ல ரேஷன் கார்டே இவர் நீக்கிட்டாரு. ரேஷன் கார்டே நான் நீக்கிட்டு எனக்கு எப்படியா ஓட்டர் ஐடி கொடுத்தீங்க, நான் ஃபார்ம் ஃபில் பண்ணியே கொடுக்கவே இல்லையே, எனக்கு எப்படி 2 ஓட்டர் ஐடி வந்துச்சு அப்படின்னு சொல்லி மித்திலேஷ் குமார் கேட்குறாருங்க. அனுராதா குமாரி அப்படின்ற ஓட்டர் ஐடி காமிக்கிறேன் பாருங்க. இதுல இவருடைய பேர் 2மே சேமு, கணவர் பேரும் சேமு, அட்ரஸும் சேமு. ஆனா இவருக்கு 2 ஓட்டர் ஐடி கொடுத்துருக்குறாங்க பாருங்க. இவர் மட்டுமல்ல, இன்னொரு ஓட்டர் ஐடி காமிக்கிறேன் பாருங்க. இதுல ஜுன்ஜுன் சகுனி அப்படின்ற பேர்ல ஒரு ஓட்டர் ஐடியும், ஜுன்முன் சகுனி அப்படின்ற பேர்ல ஒரு ஓட்டர் ஐடியும் இருக்கு. அதாவது பெயர்ல மட்டும் சிறிய சேஞ்ச் இருக்கு. அதே போல வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோல சிறிய சேஞ்ச் இருக்கு. ஆனா அவருடைய உறவினர் பேர், அவருடைய ஏஜ், அவருடைய அட்ரஸ் எல்லாமே ஒரே மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் நிர்மலா தேவி, இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுடைய ஓட்டர் ஐடி காட்டுற 2 ஓட்டர் ஐடி இருக்கு. 2 ஓட்டர் ஐடியிலுமே கணவர் பேர் ஜிஜேந்திர ராம் தான். ஆனால் ஒரு ஓட்டர் ஐடியில் பெண் படம் இருக்குது, இன்னொரு ஓட்டர் ஐடியில் ஆண் படம் இருக்குது. அப்போ ஒரு ஓட்டர் ஐடியில் வயசு 40 இருக்குது, இன்னொரு ஓட்டர் ஐடியில் வயசு 39 இருக்குது. ஒரு ஓட்டர் ஐடியில் டோர் நம்பர் வந்து 12 இருக்குது, இன்னொரு ஓட்டர் ஐடியில் டோர் நம்பர் 129 இருக்குது. இப்போது இந்த ஓட்டர் ஐடியில் இருக்கக்கூடிய ஆண் படம் இருக்குது தெரியுமா? இந்த ஆண் படம் தான் பார்த்தீங்கன்னா ஒரு போலி வாக்காளருடைய அடையாளம் போல. ஏன்னா இந்த ஆண் படத்தை வச்சு இவருக்கு தாடி இருக்கிற மாதிரி, தாடியை வலிச்ச மாதிரி அப்படின்ற பேரில் மட்டும் 3 ஓட்டர் ஐடியை உருவாக்கி இருக்கிறாங்க இந்த தேர்தல் ஆணையம். அதாவது அந்த 3 ஓட்டர் ஐடி காமிக்கிறேன் பாருங்க. இவர் அந்த போட்டோவின் பேரிலேயே இந்த 3 ஓட்டர் ஐடிகள் என்பது உருவாக்கப்பட்டிருக்கு. அப்போ நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, நீங்க 2 தொகுதியை மட்டும் உங்களுக்கு நான் ப்ரூஃபா காமிச்சிருக்கேன், கிரவுண்ட் லெவல்ல அவங்க எடுத்ததை. இது போக 142 தொகுதியிலையும் 10.22 லட்சம் பேருக்கு 2 ஓட்டர் ஐடியை தேர்தல் ஆணையம் கொடுத்துருக்குறாங்க. சாதாரண விஷயம் கிடையாதுங்க இது.